Hello everyone, welcome to the Kalvi TV channel and this is Bharat. I am here to guide you through your competitive exam preparation, mainly focusing on Group 1, Group 2 and Group 4 services. And இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு நம்ம எகனாமிக் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு பார்த்துருந்தோம். எகனாமிக் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு 2 கிளாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். எகனாமிக் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த விதத்தில் தான் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ், எகனாமிக் ஃபேக்டர்ஸ், இது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஹியூமன் சொசைட்டியோட க்ரோத்துக்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்துருந்தோம். அக்ரிகல்ச்சர் பார்த்தோம். அக்ரிகல்ச்சரில் தமிழ்நாட்டோட அக்ரிகல்ச்சரல் சீசன் என்னென்ன அப்படின்றது 3 பார்த்தோம். அடுத்து வந்துட்டு எந்தெந்த வகையான கிராப்ஸ் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஒன்று வந்துட்டு ஃபுட் கிராப்பு, பேடி பார்த்தோம். அடுத்து வந்துட்டு கேஷ் கிராப்ஸ்ன்னு பார்த்தோம். ஃபுட் கிராப்ஸில் வந்துட்டு பேடி பார்த்தோம், பல்சஸ் பார்த்தோம், ஆயில் சீட்ஸ் பார்த்தோம். கேஷ் கிராப்னு பார்க்கும்போது சுகர் கேன் பார்த்தோம், காட்டன் பார்த்தோம், சுகர் கேன் காட்டன் பார்த்தோம், காஃபி பார்த்தோம், பெப்பர் கல்டிவேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் அனிமல் ரியரிங் வந்தோம். அனிமல் ரியரிங்னு பார்க்கும்போது கோட் ஃபார்மிங் பார்த்தோம், ஷீப் ஃபார்மிங் பார்த்தோம். அடுத்து ஃபிஷரிஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஃபிஷரிஸ்ன்னு பார்க்கும்போது மெரைன் ஃபிஷரி பார்த்தோம். சீஸ் மற்றும் ஓஷன்ஸ், அதாவது கடல் மற்றும் ஆழ்கடல்களில் வந்துட்டு மீன் பிடிக்கக்கூடியது வந்துட்டு மெரைன் ஃபிஷரி அப்படின்னு பார்த்தோம். அதே இது நாட்டுக்குள்ளே நன்னீர்களில் வந்துட்டு மீன் பிடிக்கக்கூடியது வந்துட்டு இன்லேண்ட் ஃபிஷரி அப்படின்றத பார்த்தோம். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் அப்படின்றத பார்த்தோம். இப்போ மரைன் ஃபிஷரின்னு பார்க்கும்போது ஆன்ஷோர் ஃபிஷரின்னு பார்த்தோம், ஆஃப்ஷோர் ஃபிஷரின்னு பார்த்தோம். ஆன்ஷோர் ஃபிஷரி வந்துட்டு கடல் கரையிலேருந்து ஒரு சில தூரம் வரைக்கும் போய் சின்ன சின்ன படகுகளில் போய் மீன் பிடிச்சிட்டு வர்றது வந்துட்டு ஆன்ஷோர் ஃபிஷரின்னு பார்த்தோம். ஆஃப்ஷோர் ஃபிஷரி வந்துட்டு 20 to 30 மைல் தூரம் வரைக்கும் உள்ளுக்குள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வர்றது வந்துட்டு ஆஃப்ஷோர் ஃபிஷரின்னு பார்த்தோம். ஆன்ஷோர் ஃபிஷரியோட ஆஃப்ஷோர் ஃபிஷரி வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு காஸ்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்துட்டு இன்லேண்ட் ஃபிஷரி வந்துட்டு தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்லேண்ட் ஃபிஷரின்னு பார்க்கும்போது லேக்ஸு, ரிவர், பாண்ட், எஸ்டரிஸு, பேக் வாட்டர், ஸ்வாம்ப்பு, இது எல்லாமே வந்துட்டு இன்லேண்ட் ஃபிஷரிஸ்க்கு இதுலேருந்துலாம் மீன் பிடிக்கிறத வந்துட்டு நம்ம இன்லேண்ட் ஃபிஷரின்னு பார்ப்போம். லேக் அப்படின்னு பார்க்கல ஏரி, ரிவர்னால் ஆறுகளில், பாண்டு, குளம், குட்டைகள், எஸ்டரிஸ் அப்படின்னு பார்க்கல வந்துட்டு கழிமுகங்கள், பேக் வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு காயல் அப்படின்பாங்க. ஸ்வாம்ப்பு, சதுப்பு நிலங்கள், இந்த மாதிரியான ஏரியாஸில் வந்துட்டு மீன் பிடிக்கிறது வந்துட்டு நம்ம வந்து இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அப்படின்னு பார்ப்போம். பேக் வாட்டர்ஸ், காயலில் வந்துட்டு இது அதிகமாக எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபார்மிங்க்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணும். நண்டு வளர்ப்பு, ப்ரான் கல்ச்சர், இறால் வளர்ப்பு போன்ற ஃபார்மிங்க்கு வந்துட்டு இந்த பேக் வாட்டர் வந்துட்டு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணும். பேக் வாட்டர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்துட்டு அதிகமாக உப்பு நீராகவும் இருக்காது, ஃபுல் நன்னீராகவும் இருக்காது. இது வந்துட்டு ஒரு செமி சலைன் வாட்டராக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு வாட்டர் வந்துட்டு இந்த ப்ரான் கல்டிவேஷன், கிராப் கல்டிவேஷனுக்கெலாம் வந்துட்டு அதிக லெவலில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். இது எஸ்டரிஸுமே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். எஸ்டரிஸுமே வந்துட்டு எஸ்டரிஸ்னால் ஒன்றும் இல்லை, டெல்டா ஃபார்ம் ஆகாத ஒரு ஏரியாவில் ரிவர் போய் கடலில் கலக்கையில் அங்கே எஸ்டரி ஃபார்ம் ஆகும். டெல்டாக்கு பதிலாக எஸ்டரி ஃபார்ம் ஆகும். சின்ன சின்ன நதிகள் போய் எஸ்டரிஸ் ஃபார்ம் பண்ணும். பெரிய நதிகள் வந்துட்டு நீளம் ரொம்ப லென்த்தான ரிவர்ஸ் வந்துட்டு டெல்டா ஃபார்ம் ஆகும். லென்த் கம்மியான ரிவர்ஸ் வந்துட்டு எஸ்டரிஸ் ஃபார்ம் ஆகும். இது ரெண்டுமே வந்துட்டு நண்டு வளர்ப்பு, ப்ரான் வளர்ப்பு, அதாவது இறால் வளர்ப்புக்கு வந்துட்டு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ரிசர்வாயர்ஸு, நீர்த்தேக்க பகுதிகள் வந்துட்டு இருக்குது, ரிவர்ஸ், ஆறுகள் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இன்லேண்ட் ஃபிஷரிஸ்க்கு வந்துட்டு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. காமன் இன்லேண்ட் ஃபிஷ் ஸ்பீஷீஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிஸ்டரு, ப்ரான் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இறால் வளர்ப்புன்னு பார்த்துருந்தோம். ஆயிஸ்டர் அப்படின்னா சிப்பி, இந்த சிப்பி வளர்ப்பு வந்துட்டு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அடுத்து ஃபிஷ் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கல கேட்டாமரான்ஸு, டீசல் போட்டு, ஃப்ளோட்டிங் நெட்டு, இது எல்லாமே வந்துட்டு இன்லேண்ட் ஃபிஷரிஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கேட்டாமரம்னா கட்டுமரம், டீசல் போட்டு அப்படின்னா கட்டுமரத்துலேயே வந்துட்டு பின்னாடி ஒரு இன்ஜின் செட் பண்ணி டீசல் ஊற்றி ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணாங்கன்னா அது டீசல் போட்டு. அடுத்து ஃப்ளோட்டிங் நெட்டு, மிதக்கும் வலைகள் வந்துட்டு அதிகமாக இதில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்துட்டு அதிகமாக இன்லேண்ட் ஃபிஷரிஸில் வந்து லீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் 10% தமிழ்நாட்டோட இன்லேண்ட் ஃபிஷரிஸ்க்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது. கடலூர், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டம் வந்துட்டு மீதம் 9% வந்துட்டு இன்லேண்ட் ஃபிஷரிஸ்க்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு டெய்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஆவின். தமிழ்நாடு டெய்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் நம்ம ஆவின் பிராண்டு பார்க்கலாம்ல, ஆவின் பால், தயிர், ஆவின் ஸ்வீட்ஸு, இது எல்லாமே வந்துட்டு தமிழ்நாடு டெய்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷனோடது தான். இதே இது குஜராத்தோடது வந்துட்டு அமுல் அப்படின்னு சொல்லுவாங்க.
அமுல் வந்துட்டு குஜராத்தோடது, ஆவின் வந்துட்டு தமிழ்நாட்டோடது. ஸோ தமிழ்நாடு டெய்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது அதிக லெவலில் ரூரல் எக்கனாமிக்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ரூரல் எக்கனாமிக்கு வந்துட்டு அங்கே உள்ள கேட்டில் ரியரிங் கால்நடை வளர்ப்புகளில் வந்துட்டு மில்க் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபார்மர்ஸ்க்கு தேவையான அவங்களுக்கு ஃபேரான ப்ரைஸை வந்துட்டு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களோட மில்க்கை வந்துட்டு கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், அதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி வேல்யூ அடிஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆவின் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இது வந்துட்டு ஒரு கூட்டுறவு மையமாக இருக்கும், டெய்ரி கோஆப்ரேட்டிவாக இருக்குது. இது வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு ரூரல் எக்கனாமிக் வந்துட்டு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபேர் ப்ரைஸஸ்ஸு, சஸ்டைனபிள் டெய்ரி ஃபார்மிங் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி கொடுக்குறது, சில்லிங் ஃபெசிலிட்டிஸ், மில்க் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸு, அடுத்து க்ரீம் செப்பரேஷன் ஃபெசிலிட்டிஸு, பால்லேருந்து அந்த வெண்ணெய் மட்டும் தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய அந்த க்ரீம் செப்பரேஷன் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்குறது வந்துட்டு ஆவினோட வேலையாக இருக்குது. மற்றும் அவங்கள்ட்ட வந்து பாலை ப்ரொக்யூர் பண்ணி கொள்முதல் செஞ்சு அதை வந்துட்டு இவங்க பேக் பண்ணி விற்கிறாங்க. அது மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு ஃபேரான ப்ரைஸ் போய் சேருது. இதே வெளியில் வேறு எங்கேயாச்சும் ப்ரைவேட்டாக கொடுக்கும்போது விவசாயிகள் வந்துட்டு ஏமாறக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே கவர்மெண்ட் வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கான ஃபேரான ப்ரைஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்துட்டு இதை வேல்யூ அடிஷன் பண்ணுறாங்க. ஆவின் வாங்கிட்டு இதில் வந்து க்ரீம் செப்பரேட் பண்ணி அதை வந்துட்டு பட்டராவோ இல்லை அதை மெல்ட் பண்ணி கீயாவோ வந்துட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஐஸ்கிரீம் தயாரிக்கிறாங்க, ஃப்ரெஷ் க்ரீம், அந்த மாதிரியான வேல்யூ அடிஷன் பண்ணி ஒரு பொருளாக கொடுக்கும்போது இது ஸ்டேட்டோட இன்கமுக்கும் அதிகமாக வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டோட வாட்டர் ரிசோர்ஸஸும் நம்ம லேண்ட் ரிசோர்ஸஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் ரிசோர்ஸஸ் எந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் நீர் வளங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு இந்தியாவோட ஏரியாவில் மொத்தம் 4% வந்துட்டு பெற்றிருக்குது. இந்தியாவோட பாப்புலேஷனில் 6% வந்து பெற்றிருக்குது. ஆனால் நீர்வளம்னு எடுத்துக்கிட்டால் 2.5% தான் இந்தியாவோட வாட்டர் ரிசோர்ஸஸ் தமிழ்நாடு பெற்றிருக்குது. தமிழ்நாட்டோட 95% சர்ஃபேஸ் வாட்ரு, 80% கிரவுண்ட் வாட்ரு ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு சஸ்டைனபிளான வாட்டர் யூஸ் மெத்தடு கிடையாது. இதை இன்னும் சஸ்டைனபிளாக வந்துட்டு நம்ம கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன இருக்குன்னா ரிவரு, ரிசர்வாயரு, வெள்ளுன்னு பார்க்கும்போது கிணறுகள், ரிசர்வாயர்னால் நீர்த்தேக்கங்கள் மற்றும் ரிவர்ஸ், ஆறுகள் வந்துட்டு நம்மளுக்கு வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் வந்துட்டு என்னென்ன வாட்டர் ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 ரிவர் பேசின்ஸு, ஆற்றுப்படுகைகள் வந்துட்டு 17 இருக்குது, 81 நீர்த்தேக்க பகுதிகள் ரிசர்வாயர்ஸ் இருக்குது, 41,127 டேங்க்ஸு அதாவது குளங்கள் வந்துட்டு 41,127 இருக்குது, மற்றும் டியூப்வெல்ஸ் இருக்குது. டியூப்வெல்ஸ் அப்படின்னா ஆழ்துளை கிணறுகள் இருக்குது, ஓப்பன் வெல் இருக்குது, கிணறுகள் இருக்குது. டோட்டல் சர்ஃபேஸ் வாட்டர் கெப்பாசிட்டி தமிழ்நாட்டோடது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20,46,778 20,46,788 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டோட டோட்டல் சர்ஃபேஸ் வாட்டர் கெப்பாசிட்டியாக இருக்குது. 20,46,788 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டோட டோட்டல் சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் வாட்டர் கெப்பாசிட்டியாக இருக்குது. ரிவர் பேசின்ஸ் மட்டும் எவ்வளோன்றது வந்துட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 17 ரிவர் பேசின்ஸ் இருக்குது. இது கொஷினில் கேட்கலாம். ரிசர்வாயர்ஸ் வந்துட்டு 81 ரிசர்வாயர் இருக்குது. ரிசர்வாயர் அப்படின்னா நீர்த்தேக்க பகுதிகள். இப்போ மலையிலேருந்து உற்பத்தி ஆகி கீழே நதிகள் வரும்போது நேச்சுரலாக ஒரு சில ஏரியாஸில் வந்துட்டு நீரை தேக்கி வைக்கிற மாதிரியான ஒரு பவுல் மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ அந்த இடத்துல டேம் கட்டி அடைச்சி அங்கே நீர் தேக்கம் ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து கீழே தேவையான அளவுக்கு வந்துட்டு நீரை வந்துட்டு அப்பப்போ தேவையான அளவு திறந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீர்த்தேக்க பகுதிகளில் தான் இருந்துட்டு நம்மளுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு நம்ம அமைச்சிக்கலாம். இப்போது மேட்டூர் ரிசர்வாயரில் வந்துட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்டேஷன் வைக்கிறாங்க. இங்கே வைகை ரிசர்வாயரில் வந்துட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்டேஷன் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து நீரை திறந்து விடும்போது அது ஃபோர்ஸாக வெளியில் வரும். அங்கே டர்பைன் வச்சு ரன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிசர்வாயர் வந்துட்டு வாட்டர் கன்சர்வேஷனுக்கு மட்டும் இல்லாமல் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்குமே வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். இதில் தான் வந்துட்டு ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன், இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ரிசர்வாயர்லேருந்து ஹைட்ரோ பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து வந்துட்டு நீரை சேமித்து வச்சு இரிகேஷன் ஃபெசிலிட்டி, பாசன ஃபெசிலிட்டிஸ்க்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்துட்டு ஃப்ளட் கண்ட்ரோல். இப்போ அதிகமாக ஒரு மலைப்பகுதிகளில்
மழை பொழியும் போது, அதாவது மவுண்டனியஸ் ரீஜியன்ஸில் ஹில்லி ரீஜியன்ஸில் அதிகமாக ரெயின்ஃபால் இருக்கும்போது நீர் வந்துட்டு அதிகமாக கீழே அடிச்சுட்டு வரும். அது வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே அணை கட்டி ரிசர்வாயர் கட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா அங்கே உபரியாக வரக்கூடிய நீரை வந்துட்டு சேமித்து வச்சுக்கலாம். அடுத்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் ஒரு ரிசர்வாயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இரிகேஷனு, ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷனு, வேறு என்ன ஃப்ளட் கண்ட்ரோலு, ட்ரிங்கிங் வாட்ரு, இண்டஸ்ட்ரியல் யூஸ், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக அக்ரிகல்ச்சருக்கும் பவர் ஜென்ரேஷனுக்கும் தான் வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான அணைகள் என்னென்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டோட மேஜர் டேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் இங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும், சேலமில் இருக்குது. அடுத்து பவானி சாகர் டேமு, அமராவதி டேமு. பவானி சாகர், அமராவதி இதெல்லாம் வந்துட்டு காவேரி பேசினில் இருக்குது. மேட்டூர், அமராவதி, பவானி சாகர்லாம். அடுத்து கிருஷ்ணகிரி டேமு, சாத்தனூர் டேமு, முல்லை பெரியார் டேமு தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது. அடுத்து வைகை டேம் வந்துட்டு தேனி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து வந்துட்டு பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட், இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்குது. மேட்டூர் டேம் தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் டேம், தமிழ்நாட்டில் இருக்கிறதுலேயே ஒரு ஓல்டஸ்ட் டேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேட்டூர் டேம் தான். இது வந்துட்டு கார்ஜ் அப்படின்பாங்க. கார்ஜ் அப்படின்னா எந்த இடத்துல வந்துட்டு நதி விழுந்து குழியை உருவாக்குதோ அந்த இடத்த வந்துட்டு கார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு கார்ஜில் வந்துட்டு கட்டியிருக்காங்க. எந்த நதியை அடைச்சி கட்டியிருக்காங்க அப்படின்னா காவேரி ரிவருக்கு அக்ராஸாக தான் வந்துட்டு நம்மளுக்கு மேட்டூர் டேம் கட்டியிருக்காங்க. இது வந்துட்டு மேட்டூர் டேமை தாண்டி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிளெயின்ஸ் வந்துட்டு நுழையுது காவேரி. இது வந்துட்டு எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்துட்டு பாசன ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு, கரூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் திருச்சிராப்பள்ளி போன்ற மாவட்டங்களில் வந்துட்டு இது பாசன வசதியை ஏற்படுத்தி கொடுக்குது. அதாவது சேலம், ஈரோடு, அந்த கொங்கு பெல்ட்டில் உள்ள மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே சேலம், ஈரோடு, கரூர், அடுத்து வந்துட்டு காவிரி டெல்டா ரீஜியன் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, இந்த ரெண்டு முக்கியமான பெல்ட்லேயுமே வந்துட்டு இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பவானி சாகர் டேம்னு எடுத்துக்கிட்டோம்னா 80 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஈரோடு மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து 80 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு அமைஞ்சிருக்குது. எந்த நதிக்காக அக்ராஸாக கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி ரிவருக்காக அக்ராஸாக கட்டியிருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டிலே இருக்கிறதுலே பிக்கஸ்ட்டு எர்த்தன் டேம்ஸு. அதாவது மண் அணைகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மண் அணைகளில் ஒன்று வந்துட்டு பவானி சாகர் டேம். இது ஈரோடு மாவட்டத்துக்கு அதிக லெவலில் பாசன வாய்ப்புகள் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமராவதி டேம். இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. அமராவதி டேம் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அமராவதி அணையை அடைச்சி கட்டியிருக்காங்க அமராவதி டேம். இது வந்துட்டு பிரைமரி வந்துட்டு ஒரு இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்கு தான் யூஸ் பண்ணக்கூடியது. இதில் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு ஹைட்ரோ பவர் ஃபெசிலிட்டி வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று இது இரிகேஷன் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் இல்லாமல் திருப்பூரில் இருக்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குமே வந்துட்டு அதிகமாக வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கு அமராவதி டேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து முக்கியமான டேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டேம். இது வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. 7 கிலோமீட்டர் கிருஷ்ணகிரியிலேருந்து. இது வந்துட்டு அந்த ஏரியாவில் உள்ள இரிகேஷனுக்கு வந்துட்டு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக பாசன வசதிக்கு வந்துட்டு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து சாத்தனூர் டேம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கம் தாலுக்கில் இருக்குது. இதில் crocodile ஃபார்ம் இருக்குது, ஃபிஷ் குரோட்டோ அதிகமாக இருக்குது. இது ரெண்டுமே வந்துட்டு டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. ஸோ கிருஷ்ணகிரி டேம் வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரிக்கு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சாத்தனூர் டேம் வந்துட்டு செங்கம் தாலுக்கில் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து முல்லை பெரியார் டேம். இது வந்துட்டு கேரளா இந்தியா பார்டரில் வந்துட்டு பெரியார் ரிவரை அக்ராஸாக வந்துட்டு கட்டியிருக்காங்க. இது வந்துட்டு அந்த ஏரியாவில் வறட்சி கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அணையாக இருக்குது. அதாவது முல்லை பெரியார் டேம் வர்றதுக்கு முன்னாடி பெரியார் டைகர் ரிசர்வ் சுற்றி உள்ள ஏரியா வந்துட்டு அதிகமாக வறட்சியாக இருக்கும். முல்லை பெரியார் டேம் வந்த பிறகு வந்துட்டு பாசன வசதி அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்தனால இங்கே அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வைகை அண்ட் மணிமுத்தாறு டேம்ஸ். வைகை டேம்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்துட்டு ஆண்டிப்பட்டியில் தான் அமைஞ்சிருக்குது. மதுரை இது வந்துட்டு தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் வந்துட்டு அதிகமாக வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது 111 அடி உயரத்தில் வந்துட்டு இதை கட்டியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு மணிமுத்தார் டேம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதிகளை வந்துட்டு இது ஏற்படுத்தி கொடுக்குது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட். இது வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது, பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. பரம்பிக்குளம் மற்றும் ஆழியார் ரிவர் இது ரெண்டையுமே இன்டர்லிங்க் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு இந்த பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட். இது பழனி தாலுக்கு மற்றும் பொள்ளாச்சி தாலுக்கு அதை சுற்றி உள்ள ஏரியாஸ்க்கு இரிகேஷன் ஃபெசிலிட்டியை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்துட்டு எந்த லெவலில் இருக்குது, வாட்டர் ரிசோர்ஸ் அதாவது நீர் வளத்தை வந்துட்டு எப்படி மேலாண்மை செய்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். வாட்டர் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இயற்கை வளமாக இருக்குது. வாட்டரோட ரிப்ளனிஷ்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வேகத்தில் அதை காலி பண்ணுறோம், எந்த வேகத்தில் அது வந்துட்டு திரும்ப வந்துட்டு பூமிக்கு ஸ்டோர் ஆகுது, இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தண்ணீரோட ரிப்ளனிஷ்மெண்ட் ரேட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதை நம்ம உறிஞ்சி எடுத்து செலவு பண்ணும்போது ரொம்ப கருத்தோடு செலவு பண்ணணும். வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா பிளானிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஃபார் சஸ்டைனபிள் யூஸ். அதாவது நீடித்த பயன்பாட்டிற்காக, சஸ்டைனபிள் யூஸுக்காக, ஒரு நீடித்த பயன்பாட்டுக்காக வாட்டர் ரிசோர்ஸஸ் நீர் வளத்தை வந்துட்டு சரியான வகையில் பிளான் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மேலாண்மை செய்கிறது தான் வந்துட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு. தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் வந்துட்டு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறனால அதோட எக்கனாமிக் க்ரோத்தும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டையுமே வந்துட்டு அதிகமான வாட்டர் டிமாண்ட் வந்து ரைஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தமிழ்நாடு வந்துட்டு மான்சூன் டிபெண்ட்டு. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை இது ரெண்டுமே வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அதிகமாக மழை பெறக்கூடிய ஒரு பருவக்காற்று அப்படின்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று தான் அதிகமாக மழை கொடுக்கக்கூடியது. நம்மளோட மேக்ஸிமம் ஏரியாவே வந்துட்டு மான்சூன் டிபெண்ட் தான். பருவமழையை பொறுத்து தான் வந்துட்டு நம்மளோட நீர் வளம்ன்றது வந்துட்டு அமைஞ்சிருக்குது. ஒரு வருஷம் வந்துட்டு நம்மளுக்கு பருவமழை போயிச்சிருச்சு அப்படின்னா அந்த வருஷம் நம்மளுக்கு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிரும். ஸோ நம்ம வந்து மான்சூன் டிபெண்ட் தான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வந்து ஒரு நீடித்த ஒரு விவசாயம் பண்ணணும், நீடித்த ஒரு சஸ்டைனபிள் லெவலில் அக்ரிகல்ச்சரை கொண்டு போகணும் அப்படின்னா இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸஸை வந்துட்டு அங்கங்கே டேம் கட்டி ரிசர்வாயர் கட்டி தண்ணியை தேக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை சரியான முறையில் வந்துட்டு பிளான் பண்ணி மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பை வந்துட்டு நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் வந்துட்டு சஸ்டைனபிளாக வந்துட்டு நம்ம கொண்டு போக முடியும். அதான் ட்ரவுட் சீசன், அதாவது வறட்சி காலங்களில் வந்துட்டு மற்றும் இந்த பருவமழை பொய்த்து போகக்கூடிய காலங்களில் வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு ரொம்ப பெரிய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணும். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு நம்ம ரொம்ப சஸ்டைனபிளாக ரொம்ப ரோபஸ்டான ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசியை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அடுத்து வாட்டர் கன்சர்வேஷன் வந்துட்டு எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு ஒரு சஸ்டைனபிளான ஒரு ஃப்யூச்சரோட நீடித்த ஒரு எதிர்காலத்தை வந்துட்டு உருவாக்கி கொடுக்கறதுக்கு வந்துட்டு வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்துட்டு கருத்தோடு வந்துட்டு மேனேஜ் பண்ணணும். வாட்டர் வந்துட்டு ஒரு லிமிட்டடான ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு கட்டத்தில் வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம 95% வந்துட்டு சர்ஃபேஸ் வாட்டரையும் 80% வந்துட்டு கிரவுண்ட் வாட்டரையும் வந்து ஏற்கனவே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதோட ரிப்ளனிஷ்மெண்ட் ரேட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதை ரொம்ப கருத்தோடு வந்துட்டு நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போன்ற பிளான், அதாவது மழைநீர் சேகரிப்பு திட்டம் போன்ற பிளான்லாம் வந்துட்டு மற்றும் எஃபெக்டிவ் இரிகேஷன் சிஸ்டம்னா சொட்டு நீர் பாசனம்லாம் வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான இரிகேஷன் சிஸ்டம். அதிகமாக வந்துட்டு நீர் வந்துட்டு செலவிடாமல் அளவான நீரில் வந்துட்டு பயிர்களை வளர வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மற்றும் பப்ளிக் அவேர்னஸ், அதாவது பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்துட்டு நம்ம மேற்கொள்ளும் போது வாட்டர் கன்சர்வேஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து தமிழ்நாட்டோட மினரல் ரிசோர்ஸஸ். இது வரைக்கும் வந்துட்டு இயற்கை வளங்களில் லேண்ட் ரிசோர்ஸஸ் பார்த்தோம், வாட்டர் ரிசோர்ஸஸ் பார்த்தோம். இப்போ வந்துட்டு மினரல் ரிசோர்ஸஸ் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போது லேண்ட் ரிசோர்ஸ், வாட்டர் ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு எப்படிலாம் அது கான்ட்ரிபியூட் பண்ணுது, அனிமல் ரியரிங்க்கு எப்படிலாம் அது கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஒரு ஃபிஷ் ஃபார்மிங்க்கு எப்படிலாம் அது வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது, இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மினரல் ரிசோர்ஸஸ் இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம இதில் தான் டிசைட் பண்ண போகிறோம். இப்போ இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கிளாஸில் பார்த்தோம்னா பிளாட்டியூ ரீஜன்ஸில் தான் அதிகமாக இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஏன்னா பிளாட்டியூஸில் வந்துட்டு அதிகமான மினரல்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும், மைனிங் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்போது அங்கே இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அமைச்சிருவாங்க. அப்போது என்னென்ன மாதிரியான மினரல்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெர்மிக்யூலேட், மேக்னடைட், டூனைட், ரூட்டைல், கார்னட், மாலிப்டனம்,
லிக்னைட்டு இது எல்லாமே நெய்வேலியில் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து வந்துட்டு அயன் ஓர் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சமலை, கவுத்தி, வெடியப்பன் மலை போன்ற இடங்களில் வந்துட்டு நம்மளுக்கு அயன் ஓர் அதிகமாக கிடைக்குது. பாக்சைட் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்வராயன் ஹில்ஸு, கோத்தகிரி, உதகமண்டலம் போன்ற ரீஜியன்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு பாக்சைட்டு கிடைக்குது. பாக்சைட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியமோட ஒரு தாது தான் வந்துட்டு பாக்சைட்டு. பாக்சைட்லேருந்து தான் நம்மளுக்கு அலுமினியம் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஜிப்சம் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் வந்துட்டு அதிகமாக ஜிப்சம் கிடைக்குது. ஜிப்சம் வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஜிப்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து லைம்ஸ்டோன்னா சுண்ணாம்பு எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கரூர், மதுரை போன்ற மாவட்டங்களில் வந்துட்டு நம்மளுக்கு சுண்ணாம்பு அதிகமாக கிடைக்குது. அடுத்து மேக்னசைட் வந்துட்டு கோயம்புத்தூர், தருமபுரி, நீலகிரி, சேலம், திருநெல்வேலி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வந்துட்டு நம்மளுக்கு மேக்னசைட் கிடைக்குது. அடுத்து ஃபீல்ட்ஸ்பார், குவாட்ஸு, காப்பரு, லெட்டு இது எல்லாமே வந்துட்டு அங்கங்கே மாநிலங்களில் சொற்பமான இடங்களில் நம்மளுக்கு கிடைக்குது. ஃபீல்ட்ஸ்பார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே வந்துட்டு ஒரு அலுமினியம் ஓர் தான். இதில் இருந்து தான் வந்து நம்மளுக்கு அலுமினியம் பிரித்து எடுப்பாங்க. குவாட்ஸு, காப்பரு இது எல்லாமே வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தாது பொருட்களாகும், மூலப்பொருட்களாகும். ஸோ தமிழ்நாட்டில் எந்த மாதிரி மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்றத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் தான் வந்துட்டு மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூரை தான் வந்துட்டு மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஏன்னா அதை சுற்றி தான் அதிகமான டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்துட்டு அமைஞ்சிருக்கும். டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், கரூர், ஈரோடு, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் வந்துட்டு டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியாவை வந்துட்டு பெங்களூர்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு அதிகமாக எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இங்கே அதிகமாக அமைஞ்சிருக்கனால இது வந்து டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், கரூர், ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்கள் வந்துட்டு அதிகமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு டெவலப்டு இண்டஸ்ட்ரியாக இருக்குது இன்ன வரைக்கும். கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈரோடு, திருப்பூர், கரூர், சேலம் இது நாலுமே தமிழ்நாட்டோட எக்கனாமிக்கு அதிக லெவலில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மூலமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில்க் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு வந்துட்டு இந்தியாவில் 4th பொசிஷன் வந்துட்டு இப்போ பெற்றிருக்குது. சில்க்குனாலே நம்மளுக்கு தெரியும் காஞ்சிபுரம் சில்க் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதோட குவாலிட்டிலையும் சரி, அதோட ட்ரெடிஷ்னல் வேல்யூமே சரி நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். காஞ்சிபுரம் வந்துட்டு லீட்ஸ் இன் சில்க் ப்ரொடக்ஷன். தமிழ்நாட்டில் வந்துட்டு சில்க் வீவிங் சென்டர்ஸ் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், ஆரணி, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இது எல்லாமே வந்துட்டு சில்க் வீவிங் சென்டராக இருக்குது. காஞ்சிபுரம், ஆரணி, கோயம்புத்தூர், சேலம், கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் வந்துட்டு சில்க் வீவிங் சென்டர்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெதர் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு வந்துட்டு 60% ஆஃப் லெதர் டேனிங் அப்படின்னா என்னென்னா லெதரை வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு தோலாக பிரித்து எடுத்து காய வச்சுட்டு யூஸ் பண்ணிட முடியாது, அதை பதப்படுத்துவாங்க. ஸோ தோல் பதப்படுத்துகிற இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு 60% வந்துட்டு தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுது. 38% வந்துட்டு லெதர் குட்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. லெதர் குட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபைனல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் லெதர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஃபைனல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸில் 38% தமிழ்நாட்டிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ டேனிங்கில் வந்துட்டு 60%, ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு 38% வந்துட்டு தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுது. தமிழ்நாட்டிலே முக்கியமாக எந்தெந்த மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி ஆகிய மாவட்டங்கள் வந்துட்டு லெதர் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு லீடு பண்ணுது. இப்போ ஆற்காடு, ஆம்பூர் இந்த மாதிரியான ஏரியாஸ், வாணியம்பாடி ஏரியாஸில் போய் பார்த்தீங்கன்னா ஷூ இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கும். லெதர் ஷூஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா இங்கே லெதர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அதிகமாக இருக்கனால தான் அதை தொட்டு லெதர் இண்டஸ்ட்ரி, லெதர் ஷூஸ் மேனுஃபேக்சரிங், லெதர் பேக்ஸு, பெல்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இங்கே அதிகமாக இருக்கும். வெள்ளூர் வந்துட்டு லீடிங் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஃபினிஷ்டு லெதர் குட்ஸ், அதாவது ஃபினிஷ்டு லெதர் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்துட்டு வெள்ளூர் வந்துட்டு லீடு பண்ணிகிட்டு இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் முக்கியமாக கிண்டியில் வந்துட்டு சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் CLRI வந்துட்டு இருக்குது. கிண்டியில் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி தாண்டி நம்ம போனோம்னா சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. இது வந்துட்டு ஒரு சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு லெதர் ஃபீல்டில் வந்துட்டு ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு இன்ஸ்டியூட் வந்துட்டு சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இங்கே சென்னையில் தான் இருக்குது. அடுத்து பேப்பர் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில்
காகிதபுரம்னு ஒரு ஏரியா கரூர் மாவட்டத்தில் இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டில் பேப்பர் இண்டஸ்ட்ரியில் லீட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் டிஎன்பிஎல் நிறையா A4 ஷீட் பண்டில்லாம் வாங்கும்போது டிஎன்பிஎல்னு வரும் நம்மளுக்கு. ஸோ தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் இது வந்துட்டு மேஜர் கவர்மெண்ட் PSU பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், கவர்மெண்ட் என்டர்பிரைஸ். இது பேப்பர் ப்ரொடக்ஷனில் இதில் என்னென்ன வந்துட்டு இதில் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பிரிண்ட்டு, பிரிண்டிங் பேப்பரு, ரைட்டிங் பேப்பர், இது எல்லாமே வந்துட்டு இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி கீழே தான் வரும். அதர் சிக்னிஃபிகண்ட் பேப்பர் மில்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது, இதை தாண்டி வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி சாகர், கோயம்புத்தூர், தோப்பம்பட்டி, பக்கத்துறை போன்ற ஏரியாஸில் வந்துட்டு அதிகமாக பேப்பர் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. அடுத்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. தமிழ்நாட்டில் வந்துட்டு சிமெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சிமெண்ட் இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா இப்போ யாருமே ட்ரெடிஷ்னல் முறையிலலாம் வீடோ எதுவுமே கட்ட போகிறது இல்லை. ஒரு பாலம் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு மேம்பாலம் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு பில்டிங்கோ, ஆஃபீஸோ, ஹோமோ, வீடோ கட்டுறதா இருக்கட்டும், நம்மளுக்கு சிமெண்ட் வந்துட்டு ஒரு பிரதான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு சிமெண்ட் இல்லாமல் எனக்கு கட்ட முடியாது. ஸோ ஒரு ஸ்டேட்டோட, ஒரு மாநிலத்தோட, இல்லை ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஒரு சிமெண்ட் செக்டாரை வந்துட்டு அந்த நாட்டோட இல்லை அந்த மாநிலத்தோட க்ரோத் இண்டிகேட்டர் அப்படின்னே சொல்லுவாங்க. சிமெண்ட்டோட டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கையில் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்தெந்த முக்கியமான சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் சிமெண்ட்டு. திருநெல்வேலி போகிற வழியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா பேர். திருநெல்வேலி இந்த ஹைவேஸ் மேலேயே இருக்கும் சங்கர் சிமெண்ட்டு. அடுத்து ஜுவாரி சிமெண்ட்டு, அல்ட்ராடெக்கு, மெட்ராஸ் சிமெண்ட்டு, டால்மியா போன்ற சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸாக இருக்கும். அடுத்து தமிழ்நாடு வந்துட்டு சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான பங்கு இந்தியாவில் வகிக்குது. தமிழ்நாட்டோட சிமெண்ட் கார்ப்பரேஷன் ஒன்று இருக்குது. தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன், டான்சம் அப்படின்பாங்க. தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் இவங்க வந்துட்டு அரியலூர் மற்றும் ஆலங்குளம் இந்த 2 இடத்துல வந்துட்டு சிமெண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ஹார்ட்வேர் கடையில் போயிட்டு சிமெண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ரைவேட் சிமெண்ட் பேக்ஸோடு சேர்த்து தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷனோட டான்சம் சிமெண்ட் பேக்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப கம்மியான விலையிலே நம்மளுக்கு கிடைக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். இது 2 இடத்துல மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஒன்று வந்துட்டு அரியலூர், இன்னொன்று வந்துட்டு ஆலங்குளம். இந்த 2 இடத்துல வந்துட்டு சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அடுத்து வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி. இது வரைக்கும் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இண்டஸ்ட்ரீஸ், ஹார்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம், ஹார்ட்வேர் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம். இப்போ வந்து சர்வீஸ் செக்டார் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி பார்ப்போம். ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்குவோம். இதுக்கு அடுத்த கிளாஸில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.